நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன் சார். வாழ வந்த மருமகன் பெத்த பிள்ளை அழுகுது. குழந்தைக்கு தானே சார் தாலாட்டு பண்ணணும். முதல் நாளே மாமியா கூடி நாத்தனா கூடி முடிபிடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்கார்ந்து இருக்காங்க. பெத்த பிள்ளை அழுகுது. வாழ வந்த மருமக தாலாட்டு பண்ணா எப்படி தெரியுமா பண்ணா? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்தே பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா பாரு குப்பரை விழுந்து சிரிக்குது. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. ஏன் மாமியால என்ன சொல்லி தட்டணும்னு ஆசைப்பட்டோம். அதே இந்த கருவாய் நம்ம ஊர்ல மைக்கில் சொல்றாங்க ஆயான்னு பாட்டு. அடுத்து நாத்தா உட்காந்தால 2வது நைசா நாத்தா உட்கா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட போறந்தே மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. நம்மால் வந்தா சார் அதுதான் ஆண் சிங்கம். அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேர் சண்டை போடுறாங்க. குழந்தை அளவு நீங்க தாலாட்டு பண்ண எப்படி பண்ணா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவன் அழல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோணை வேணும்னு, தம்பித்தோணை வேணும்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டு விட்டு அஞ்சலே பாத்தியலா கொரோனாவில் மட்டும் 70 லட்சம் உள்ள உறந்துட்டுங்கிறாங்க. கவர்மெண்ட்ல சொன்னாங்க சமூக இடைவெளியோட இருக்கிறாங்க. சமூக இடைவெளியே இல்லாம இருந்துட்டாங்க போல இருக்கு. கொரோனாவில் உனக்கு குழந்தை பிறந்துச்சா? ஏண்டா உனக்கு கொரோனாவே பிறக்கலையா? நடுவரில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி சிந்தனையில உட்கார்ந்துருக்காங்க. நடுவரில் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடையா பெண்களுடைய பொறுப்பை சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தினுடைய முதுகெலும்புங்கிறது ஆண் தான் சார். அந்த வருமானம் இல்லாம பெண்களால நிமிர்ந்து நிக்க முடியாது. அதனாலதான் அந்த வருமானம் இல்லாட்டி தன்மானம் போனதாவே சொல்றாங்கன்னு சொன்னா ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடையா பெண்களுடைய பொறுப்பை சொல்லவே முடியாது.